श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। तत्त्वबोधं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां विदाताय तत्त्वबोधोऽभिधीयते। தத்துவபோதம் சங்கராச்சாரியார் 5 டாபிக்ல அதை பிரிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அதிகாரித்துவம், குவாலிஃபிகேஷன் டு ஸ்டடி சாஸ்திரா, அதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது ஜீவ விசாரம், ஜீவன்னா யாரு, அதையும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். 2 டாபிக் முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம படிக்க வேண்டியது சிருஷ்டி, ஈஸ்வரா விசாரம், சிருஷ்டி விசாரம் எல்லாம் ஒன்று தான். அதுக்கடுத்து என்ன படிக்க வேண்டியது மகா வாக்கிய விசாரம், கடைசியா பிரயோஜனம். இந்த விசாரத்தினுடைய பலன் என்ன? இது வரைக்கும் நம்ம ஜீவ அதிகாரித்துவத்தை முடிச்சு ஜீவ விசாரம் ஆரம்பிக்கும் போது ஹூ இஸ் ஜீவா, நான் யார், அந்த கேள்விக்கு தான் பதில் பார்த்தோம். ஆத்மா கஹ, ஆத்மா தர்க்கி கஹ, அதான் சிஷ்யனோட கேள்வி. அப்போ அவர் எது முதல்ல ஆத்மா இல்லைன்னு அவர் சொல்ல வேண்டியிருந்தது. 11 வார்த்தைகள் நம்ம அர்த்தம் பார்த்தோம், அனாத்மா வார்த்தைகள், வேர்ட்ஸு. ஏன்னா நம்ம ஆத்மா இல்லாதத அனாத்மாவை ஆத்மாவாக எடுத்துக்கொண்டு இருந்து வாழ்ந்து கொண்டு இருப்பதால், அதனால சாஸ்திரத்துக்கு என்ன நீடு வருது, எது ஆத்மா இல்லைன்னு முதல்ல சொல்லுது, நெகேஷன் பண்ணிட்டு தான் அதில் 3 சரீரத்தை கடந்தது, 3 அவஸ்தைகளை கடந்தது, பஞ்ச கோஷங்களை கடந்தது, இந்த மாதிரி நாம் பார்த்தோம். இதெல்லாம் நான் அல்லன்னு புரிஞ்சுக்கிறோம். அனாத்மா இதெல்லாம் நான் அல்ல. ஃபர்ஸ்ட் அதில் தான் டீச்சிங் போச்சு. அதுக்கப்புறம் தான் டைரக்ட் ஆன்சர் பார்த்தோம். ஆத்மா தர்க்கீக்கன்னு கேட்பான் ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொல்லுவார், அப்போ எதுதான் ஆத்மா அப்படின்னு ஸ்டூடெண்ட் கேட்டோன்னா சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபக. ஆத்மானா நான் என்ன நீ எப்படிப்பட்ட ஸ்வரூபம்னு ஆசிரியர் சொல்றாரு, சத்து சித்து ஆனந்தம். அதில் நாம் ஃபர்ஸ்ட் சித்து எடுத்தோம். சித்து என்பது இப்போ நாம் நிறைய விஷயங்கள் அறிந்து கொண்டிருக்கும் போது ஒரு அறிவு மாறாமல் இருந்து எல்லா அறிவுகளுக்கும் அது சாட்சியாக இருக்கிறது. அதுதான் சித்து, அது ஆத்மாவுடைய ஒரு சொரூபம். அது அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், அது எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல், அது இருப்பாக இருக்கிறது. அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், எல்லா பொருளும் தானே இருக்குது. பேனா இருக்கிறது, பென்சில் இருக்கிறது, வீடு இருக்கிறது, காடு இருக்கிறது, பணம் இருக்கிறது, நகை இருக்கிறது, அதுதானே இருக்குது. எல்லாமே ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து இப்போ என்கிட்ட திருப்பி ஒரு நாள் அது போக போகுது. இல்லை அது இல்லாமல் போகும், இல்லையா நான் அதை விட்டுட்டு நான் போயிடுவேன். ஸோ இருக்கிறதுங்கிறது டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்குறது அனைத்துமே. நாம் அது ஆயுசுக்கும் அது நம்மளோட இருக்கு, நாம் நினச்சிட்டு வாழ்கிறது மோகம், குழப்பம், அறியாமை. எதுவுமே நிலையானதுங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் நிலையாக பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறது தான் டென்ஷனுக்கு காரணமே. நிலையானது எதுவுமே கிடையாது. ஆனால் எது நம்மக்கிட்ட வருது அதை எல்லாத்தையும் பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் மனப்போராட்டத்துக்கு அஸ்திவாரமே. அதுதான் அடுத்தது. இது மாதிரி சொல்லி காலத்தக அப்புறம் எதிர்காலத்தில் அது இல்லாமல் போகும். அப்போ என்ன பார்த்தோம், இருப்பு. ஆனால் இந்த மாதிரி ஆத்மாவுடைய இருப்பு என்பது என்னுடைய சரீரம்தான் இறக்குதே தவிர ஆத்மஸ்வரூபம் அது ஒரே ஒரு ஸ்வரூபம் தான். ஆத்மா ஏக்காக, இங்க ஒரு ஆத்மா அங்க ஒரு ஆத்மா, இந்த ஆத்மா இறக்குது அந்த ஆத்மா உசுரோடு இருக்குது, அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரே ஆத்மா சர்வ வியாபி, ஆகாசத்தை போல் எங்கும் வியாபித்திருக்கிறது. இந்த சரீரத்தில் அது வெளிப்படுகிறது. அப்போ அதனுடைய இருப்புங்கிறது எப்போவுமே
திரிகாலே அப்பி திஷ்டதி. இறந்த காலத்தில் அதுக்கு பிறப்பு என்பது கிடையாது, அதனால மாற்றங்கள் என்பதும் கிடையாது, அதனால இறப்பு என்பதும் அழிவு என்பதும் எனக்கு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். என்னுடைய சொரூபத்துக்கு நான் பிறக்கவும் இல்லை, நான் விகாரங்கள் அடையவும் இல்லை, எனக்கு இறப்பு என்பதும் கிடையாது. அது சத், எக்ஸிஸ்டன்ஸ், பியோர் எக்ஸிஸ்டிங் பிரின்சிபல், பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் தான். பேனா இருக்கிறது, பென்சில் இருக்கிறதுங்கிறது அப்ஜெக்டிவ், இது பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோம் ஆனந்தம் அப்படின்னா பூர்ணம், அது இல்லாத இடம் என்பது எங்கும் கிடையாது, சர்வவியாபி. அதுதான் ஆனந்த ஸ்வரூபம், குறை எதுவும் இல்லாதது, காலத்தக தேசத்தக வஸ்துத்தக நாட் லிமிட்டட், பூர்ணம். அது என்ன சொன்ன, குறையற்ற பூர்ணத்துவம் தான் ஆனந்தம். அப்படிப்பட்ட ஸ்வரூபம் தான் ஆத்மா, எங்கும் இருப்பது, அது ஒன்று தான், அது அழிவற்றது, அது பிறவாதது. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான். இப்போ நான் யாரும் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்குங்க மேலே படிப்பு, இதோட போயிடலாமல்ல. இதை புரிந்து கொள்வது கூட கொஞ்சம் எளிது. ஆனால் அடுத்த விசாரம் இருக்குதே, சிருஷ்டி. சிருஷ்டி பற்றி சிஸ்டமேட்டிக்காக வரும்போது கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகும். இது இப்படி வந்ததா, அது அப்படி வந்ததான்னு. ஆனால் கடைசி அந்த சிருஷ்டியை மித்தியான்னு நெகேட் பண்ணுற பார்த்தீங்களா மனதில், அதுதான் ஆத்மா புரிஞ்சுக்கிறத விட கஷ்டம். உலகம் மித்தியா. எப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு உலகம் மித்தியான்னு புரிஞ்சுக்கிறானோ உணர்வு பூர்வமாக, அப்பவே அவனுக்கு மோட்சம். he get out of all sorrows. அப்பதான் முடியும். அப்போ அதனால இறைவன் என்ன பண்றாரு, அடுத்த டாபிக்கு சிருஷ்டி. அடுத்த டாபிக் நாங்கள் எங்க போறோம், சிருஷ்டி. சிருஷ்டி அப்படின்னா ஈஸ்வர விசார். ஈஸ்வரன் எல்லாம் படைப்பதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, படைத்தவரை விலக்கிவிட்டு படைத்ததை நம்ம படிக்க முடியாது. படைத்ததை படிக்கணும்னு ஆரம்பிக்கிறோம், ஆனா அதை படைத்தவரை ஒதுக்கி வச்சுட்டு இங்கே சூக்ஷ்ம மூலம், ஸ்தூல மூலம், பஞ்சீகரணம் அப்படி நம்ம படிக்க முடியாது. ஏன்னா படைத்தவர் தான் படைக்கப்பட்டதாகவே இருக்கிறார். ஸோ ரெண்டையும் நம்ம பிரிக்க முடியாது. படைத்தவரை விலக்கிவிட்டு படைத்ததை மட்டும் படிக்க முடியாது. அது ஹாஃப் பேக்டு தான். அதனால தான் சயின்டிஸ்ட்லாம் தடுமாறுறாங்க. என்ன பண்ணுறாங்க சயின்டிஸ்ட் பார்த்தீங்களா, இப்போ அவங்க படைக்கப்பட்டதை மட்டும்தான் நோண்டிக்கிட்டே வந்துருக்குறாங்க. ஸோ கடைசியில் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எம்டி, இன்டலெக்சுவலி தே ஆர் எம்டி. அப்புறம் அடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போவான், அவ்வளோதான். திருப்பி எங்கே போயிடுறாங்க, இன்டலெக்சுவல் எம்டினஸ். அதுக்கு மேலே தாண்ட முடியறதில்ல. பிளாக் ஹோல் ஏதோ ஒன்று சொல்லி கடைசியில் பிளாக் ஹோல் அங்கிருந்து வந்திருக்குமா. ஏன் அவங்களால கண்டுபிடிக்க முடியல? படைத்தவனை ஒதுக்கி விட்டு படைத்ததை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தா the study will not complete. அதே சாஸ்திரம் படிக்கிறவங்க நான் வித்தவுட் எனி டெலஸ்கோப், எனி ஸ்கோப், எந்த விதமான இது இல்லாமல் ஜஸ்ட் படைத்தவனை அறிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது படைத்ததை ஏக்கம் விஞ்ஞான சர்வம் விஞ்ஞானம் பவதி. படைத்தவனை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம படைக்கப்பட்டதில் ஆராய்ச்சி பண்ண போறதில்ல. டெலஸ்கோப்பு, மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சுக்கிட்டு 9 பிளானட் இருந்தா, பிளாக் ஹோல் இருந்ததா, என்ன இருந்தது, மேக்ரோ வேர்ல்டுன்னு போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. இத்தனை மில்கிவே இதெல்லாம் போயிட்டே இருக்கு. நம்ம பாருங்க அதுக்கெல்லாம் எதுவுமே போறதில்ல. அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை. ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க? கஷ்டப்பட்டு ஏன் ஆன்சர் கிடைக்கல? படைத்தவனை ஒதுக்கி விட்டார்கள், படைத்ததை மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், படைத்ததில் சுச்சுப்பி மித்தியா, அதை விட்டு நீ படைத்தவனை பற்றிய ஞானத்துக்கு வந்தீனா எந்த விதமான ஸ்கோப்பும் இல்லாமல் ஜஸ்ட் பை ஞானம், சாஸ்திர ஞானம். அது யார் கொடுக்கணும்? படைத்தவன் தான் எப்படிப்பட்டவன் கொடுத்த ஞானத்தை அடைவதன் மூலியமாக ஏக்கம் விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞானம் பவதி. இதுதான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸுடைய அறிவும் சயின்டிஸ்டுடைய அறிவுக்கு வருகிற டிஃபரன்ஸ். இன்னும் எத்தனை ஆண்டுகள் அவங்க முயற்சி செஞ்சாலும் படைத்தவனை ஒதுக்கிட்டு படைத்ததை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. தே வில் நாட் ஹேவ் அ கம்ப்ளீட் நாலேஜ். ஏன்னா படைத்தவன் தான் படைக்கப்பட்டதாக இருக்கிறான். அதனால நம்ம யாரை பிடிக்கிறோம்? படைத்தவனை பிடித்து படைக்கப்பட்டதை சர்வம் விஞ்ஞானம் பவதி. There's a great difference.
ஸோ அதனால் எங்கே வர நம்ம இப்போ எங்கே போகிறோம், ஆத்மாவை பற்றி தெரிந்து கொண்டு முடிஞ்சாச்சு. உடனே அடுத்தது உலகம். இப்போ உலகம் மித்யா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸுடைய தாத்பரியம் வந்து படைத்த பொருளை பற்றி அறிந்து கொள்வது நம்மளுடைய தாத்பரியம் அல்ல. நம்மளுடைய தாத்பரியம் ஜெகன் மித்யான்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம தாத்பரியம். அப்ப ஜெகன் மித்யா அப்படின்னு, உலகம் மித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி அறிவு இருந்தா தான் நீங்க நெகேட் பண்ண முடியும். ஸ்தூலத்திலிருந்து இப்ப எங்க பண்ணோம் நம்ம நேற்று சாந்தோக்கிய உபநிஷத்துல, ஸ்தூலத்தை கொண்டே சூக்ஷ்மத்துல நிறுத்தி ஸ்தூலம் மித்யா சூக்ஷ்ம சத்தியம்னு நிறுத்தணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கிருந்து எங்க போறோம், பிரம்ம தத்துவம் தான் போய் ஸ்டெப் பை ஸ்டெப் போறோம். அப்ப மித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் யூ கேன் கெட் அவுட் சாரோஸ். சாரோஸ் மீன்ஸ் சம்சாரா. அதனால பெண்க நம்ம போறோம் படைத்தவன் பிளஸ் படைப்பு, இப்படிதான் நம்ம படிப்பு இருக்கும். ஒன்னை ஒதுக்கிட்டு படிக்கிறதில்ல. படைத்தவனையும் ஒதுக்க மாட்டோம், படைக்கப்பட்டதையும் ஒதுக்க மாட்டோம். ரெண்டையும் சேர்ந்து தான் என்ன பண்றோம். இப்போ சிருஷ்டினா படைத்தவன் படைக்கப்பட்டது, அப்பதான் கம்ப்ளீட் நாலேஜ் யூ கேன் கெட். இப்போ சிருஷ்டியை படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நாம் ஸ்தூல வியஷ்டியில் எப்படி படித்தோம், 3 விதமா நம்மளுடைய உடம்ப படித்தோம். காரணம் ஃபர்ஸ்ட், ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம். ஸ்தூல சரீரம்னு என்னது, கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரம் ஸ்தூலம். அதுக்கு காரணமாக இருப்பது சூக்ஷ்மம். அது கண்ணுக்கு தெரியாத 17 அங்கங்களை கொண்டதான ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இந்த ஸ்தூலமா நம்ம பார்க்கறது ஸ்தூல பூதங்களிலிருந்து வந்தது. என் உடம்புக்குள்ள இருக்கிற சூக்ஷ்மமானது, சூக்ஷ்மமான 17 அங்கங்களை கொண்ட சூக்ஷ்ம சரீரம் என்பது வெளியில் இருக்கிற சூக்ஷ்ம பூதங்களினால் ஆனது. அப்போ இந்த ரெண்டுக்கும், என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கும் என்னுடைய ஸ்தூல சரீரத்துக்கும் காரணமாக இருப்பது காரண சரீரம் அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள் படிச்சோம் இல்லையா. அதே மெத்தட்ல கூட்டிட்டு போறாரு. தட் இஸ் பியூட்டி ஆஃப் பகவான். ஒண்ணு புரிஞ்சிச்சா அதுலயே நான் கூட்டிட்டு போறவா. எதை, பிரபஞ்சத்துடைய சிருஷ்டி கிரமத்தை புரிஞ்சுக்கணும்னா அதை போல பிரபஞ்சமும் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், காரண பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு, சூக்ஷ்ம பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு. நீ பாக்குறது ஸ்தூல பிரபஞ்சம். நீ கண்ணுல ஒரு பிரபஞ்சத்தை பாக்குறேன்னா ஸ்தூலமா கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, அக்னி கண்ணுக்கு தெரியுது, விளக்கு வச்சுட்டு தானே வந்து உட்கார்ந்தோம், கண்ணுக்கு தெரியுது இல்லையா விளக்கு. நத்திங் பட் சூக்ஷ்மா. சூக்ஷ்ம அக்னி தத்துவம் 50%, 25% அக்னி ஆப்பாக பிருத்திவி. சரி, அக்னி ஆப்பாக பிருத்திவி 3னுடைய சூக்ஷ்மம் தான் நீ கண்ணில் இப்ப விளக்க பார்த்தது. அப்ப என்ன அர்த்தம், எந்த ஒரு ஸ்தூலத்தை நீ பார்க்கறியோ அது நத்திங் பட் சூக்ஷ்மா. அப்போ இந்த உலகத்தை நீ பார்க்கிற ஸ்தூலமா எனக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு, சூக்ஷ்மா. அந்த சூக்ஷ்மத்திலிருந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது வந்திருக்கு. அப்போ அது சூக்ஷ்ம பிரபஞ்சம். கண்ணில் பார்க்கறது ஸ்தூல பிரபஞ்சம், கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது சூக்ஷ்ம பிரபஞ்சம். அதை போயெல்லாம் எந்த ஸ்கோப் வச்சுலாம் அதெல்லாம் பார்க்க முடியாது, அறிவினால் தான் புரிந்து கொள்ளணும். ஏன், ஸ்தூலம் இருக்குன்னா கண்டிப்பா சூக்ஷ்மத்திலிருந்து தான் வந்திருக்கணும். அப்போ அந்த சூக்ஷ்மத்துக்கு ஸ்தூலத்துக்கும் காரணமாக ஒண்ணு இருக்கணுமா இல்லையா, அதுதான் காரண பிரபஞ்சம். சோ உலகத்தை இப்ப என்னவா பண்றோம், காரண பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம். அந்த காரண பிரபஞ்சம் தான் மாயா. காரண பிரபஞ்சம். இப்ப நம்ம எங்க இவ்வளவு நாள வியஷ்டி வியஷ்டி வியஷ்டின்னு புரிஞ்சத விஷயம் என்னவா மாத்தணும், உலகத்தை பார்க்கணும், சமஷ்டி. விஷயம் எங்க போகுது, இப்போ சமஷ்டியில புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். என் கண்ணு முன்னால பாக்குறத இறைவன் சொல்றாரு. இப்ப நீ கண்ணு முன்னால பாக்குறீங்கன்னா அதுக்கு முன்னால சூக்ஷ்மம் ஒண்ணு இருக்குது, அதுக்கு முன்னால என்ன இருந்திருக்கணும், காரணம்னு ஒண்ணு இருந்திருக்கணும். அது எப்படி இருக்குது, எவ்வா இருக்கு, நம்மளால அனிர்வாச்சனி, அதை என்ன சொல்ல, அதனால வார்த்தைகளால் அதை விளக்க முடியாது. ஒரு விதைக்குள் அந்த மரம் இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையான்னு தெரியும்னா நீங்க பூமியில போட்டு தண்ணி ஊத்துனீங்கன்னா தான் தெரியும். நாளைக்கு ஒரு மாமர விதையை போட்டா நாளைக்கு மாங்காய் காய்ச்சாதான் என்ன தெரியும், யான்னு சொல்ல தெரியும். எஸ் அப்படி. ஆனா உள்ள எப்படி இருக்குது மரம், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல். இதெல்லாம் விதை கட் பண்ணி பாருங்க, இதெல்லாம் வேற ஆக போகுது ஃபியூச்சர்ல. ஏன்னா இது இந்த கலர்ல இருக்குது, எல்லாம் ஒன்னா மாவுதான்.
ஸ்டார்ச் தான் தெரியுது கண்ணுக்கு. நீங்கள் நோண்டி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் தெரியுதுங்க, இதெல்லாம் வேற நாளைக்கு போக போகுது, இந்த இடமெல்லாம் மரமாக போக போகுது, சரி ஸ்டெம்மாக போக போகுது, இந்த இடமெல்லாம் கொஞ்சம் க்ரீனாக தெரியுதுங்க, கொஞ்சம் இதெல்லாம் சொல்ல முடியுமா என்ன? அங்க அவிக்காரம், எந்த விதமான விகாரங்களும் அற்றது. காரணத்துல எப்படி இருக்கு? எல்லாமே எப்படி இருக்கும்? விகாரங்கள் அற்ற. சூக்ஷ்மத்துல இருக்குது விகாரம் இருக்குது, ஆனா ஸ்தூலத்துல நல்லாவே விகாரங்கள் தெரியுது, வேறுபாடு, இது மரம், இது சரி ஸ்டெம், இது லீஃப், இது வேறுன்னு நல்லா தெரியுது. அதே சூக்ஷ்மத்துக்கு போகும்போது நமக்கு என்ன தெரியுதுல்ல, கண்ணுக்கு தெரியும், ஆனா விகாரம் இருக்குது. 17 அங்கங்களை கொண்டது நம்ம பாடின்னு சொல்ற போதே விகாரங்கள் அங்கு, மாற்றங்கள் அங்கு இருக்குது. ஆனா காரணம்னு போய் பிடிச்சிங்கன்னா அங்க விதையை நினைச்சுக்குங்க, அங்க நோ டிஃபரன்சியேஷன், நோ விகாரம், ஒரே மாதிரிதான் இருக்கும். டிவிஷன்ஸுங்கிறது காரண சரி பிரபஞ்சம். அப்போ காரண பிரபஞ்சத்தை நீங்க பார்க்கும்போது அங்க என்ன கிடையாது? நோ டிவிஷன். அதுதான் மாயா. இந்த இடத்துல மாயைக்குடைய விளக்கம் காரண சரீரம். இப்ப என்னுடைய காரண சரீரம் சொன்னீங்கன்னா அவித்யா. சமஸ்வியஷ்டியில காரண சரீரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவித்யா. சமஷ்டியில காரண பிரபஞ்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாயா. முதல்ல அவித்யான்னு ஒண்ணு இருக்கு, மாயன்னு ஒண்ணு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சயின்டிஸ்ட்ல அது அந்த இடம் வராதனாலதான் அவங்களுக்கு புரியுறது இல்லை, சூக்ஷ்மத்துக்கே அவங்க வர்றதில்லை. எங்க நிக்கிறாங்க பாருங்க, கம்ப்ளீட்டா ஸ்தூலத்தில் நிக்கிறாங்க. நாம என்ன பண்றோம்? அது சூக்ஷ்மத்தை புரிஞ்சு காரணத்துக்கு வர்றோம். அது காரணத்துடைய தன்மையை, அவிக்காரம், எந்தவித அவிக்காரமற்ற ஒன்று, அதுதான் மாயா. சரி, ஓகே. அந்த மாயையினுடைய இப்ப நாம வந்துங்க மாயைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, பல தத்துவங்கள் வச்சிருப்போம். சிருஷ்டின்னு போக்கும்போது காரண சரீரத்துக்கு என்ன பேர் கொடுக்கிறோம்? மாயா. இப்ப காரண பிரபஞ்சத்தை மாயா, ஜஸ்ட் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாது, பட் அது ஒரு அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ளல் ஒரு கான்செப்ட். அந்த மாயினுடைய தன்மை என்ன? பிரம்ம ஆசிரியா மாயா, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். அப்ப அது தனக்கென்று ஒரு இருப்பு இல்லாதது, தன்னுடைய இருப்புக்கு பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அடிக்கடி சொல்லுவோம்? என்னுடைய சரீரம் நிழல். இந்த நிழல் தனக்கென்று இருப்பு இல்லாதது. இப்ப என்ன, நான் கொஞ்ச நேரம் என் நிழலை நீ அந்த போயிட்டு வா, நான் கொஞ்சம் இந்த பக்கம் போறேன், நான் வடக்க போறேன், நீ தெக்க போனா என்னுடைய நிழல்னால தெக்க போக முடியுமா? நான் வடக்குல போகும்போது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நிழல் என்னை சார்ந்திருக்கிறது, என்னை தவிர்த்து அது என்னது? இல்லவே இல்லை. அந்த நிழல் தான் மாயா. அப்படி புரிஞ்சு எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் ஆஃப் மாயாவை பார்க்கும்போது நிழலுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி உங்க இந்த சரீரத்தை நம்பி இருக்குதோ, இதனுடைய குணாதிசங்கள் அதுல இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இல்ல நீளமா தெரியும், ஆனா அங்க ஒரு தலை தெரியும், அங்க ஒரு கை தெரியும், நீட்டினீங்கன்னா கை தெரியும், ஆனா நீளமா தெரியாது. இதை பொறுத்து, சூரியனுடைய இதை பொறுத்து நீளமா தெரியும். கால் நடக்குன்னா அது நடக்கிற மாதிரி எல்லாம் பண்ணும். அப்போ அதாவது என்னுடைய சரீரத்தினுடைய சில விஷயங்களை அது என்ன பண்ணுது? தன்னுதாக வெளிக்காட்டுகிறது. என்னுடைய சரீரத்தினுடைய அமைப்பு, ஒரு குழந்தை நடந்து வந்துன்னா ஷார்ட்டா தெரியும். இப்போ 2 பேர் போறோம், என்னுடைய ஹைட் வேற, அதனுடைய ஹைட் வேறன்னா அங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுது அந்த நிழல்? என்னுடைய குணங்களை, இந்த என்னன்னா சரீரத்தை நான் எடுத்துக்கிறேன், இந்த சரீரத்துடைய குணங்களை தன்னுதாக அதை என்ன பண்ணுது? வெளிக்காட்டுதா இல்லையா? ஹைட்டு, கை நீட்டுறது, காலு நடக்கிறதா, சும்மா நிக்கிறமா, நின்னா அது நின்னுக்கும், நடந்து பாருங்க அது நடக்கும், கை நீட்டுக்கு அது கை நீட்டும். அப்போ நிழலுக்கு ஒரு அசைவு வருது, ஒண்ணு நடக்கும், அதனுடைய தன்மையை நீங்க பண்ணணும், யோசனை அதை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாருதான்? என்னுடைய சரீரம் தான். என்ன அது என்ன பண்ணுது? அந்த நிழல் என்னுடைய சரீரத்தினுடைய சில குணங்களை மட்டும்தான், எல்லாமே இல்லை. என்னுடைய இப்போ கண்ணு டீட்டெயிலாக அங்கே தெரியுமாங்க? அதெல்லாம் தெரியாது, சும்மா ஒரு வட்டமா அது போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். அப்போ அதே தான் மாயை. இப்போ எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயிலாக நிழலை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன்? அந்த பிரம்மத்தினுடைய சில தன்மைகளை
அது தன்னுடைய தன்மையாக காட்டக்கூடிய சக்தி படைத்தது மாயா. எப்படி நிழல் என்னுடைய சரீரத்தினுடைய சில விஷயங்களை தன்னுடையதாக, காப்பியில இல்ல, தன்னுடையதாக அது காமிக்குது. அந்த இடம் தான் வெரி ஷார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி சூக்ஷ்ம பாயிண்ட் தான். அது தன்னுடையதாக காட்டுதா இல்லையா? அதுதான் மாயினுடைய மாயா. என்ன சொல்றது? அதுதான் மாயாவியினோட வேலை. தட் இஸ் மாயா. பிரம்ம ஆசிரிய மாயா. அதற்கென்று ஒரு சுதந்திரம் கிடையாது. நிழலுக்கென்று ஒரு சுதந்திரம் எல்லாம் கிடையாது. நான் வடக்க போனா அது வடக்க தான் வந்தாகணும், நான் தெக்க போனா அது தெக்க தான் போயாகணும். அதுக்கு நோ சுதந்திரம். சோ சுதந்திரம் இல்லாத போது அதை சுதந்திரம் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் ஆசிரியம் பேர் தான் சுதந்திரம். அப்போ சுதந்திரமற்றது. இப்போ சார்பு ஆசிரியம் அப்படிங்கிறது ரெண்டு விதமான ஆசிரியம் இருக்கு. இப்போ நான் இந்த டேபிள் மேல இந்த புக் இருக்கு, இந்த ஆசிரியம் வேற. இந்த புக்கு இந்த டேபிள் மேல இருக்குது. அப்ப புக்கினுடைய ஆசிரியம் டேபிள் தாங்கிட்டு இருக்குது. அப்படி அல்ல. நிழலுக்கும் இந்த ஆசிரியம் ரெண்டு விதம். ஒன்னு பிசிக்கலா இந்த புக்க இந்த டேபிள் தாங்கிட்டு இருக்குது, என்னை இந்த பூமி என்ன பண்ணிட்டு இருக்குது, தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி அல்ல. எது பிரம்ம ஆசிரியம் என்பது, பிரம்ம மாய ஆசிரியம் என்பது நாட் லைக் தட் பிசிக்கல். அது எப்படின்னா அந்த ஆசிரியம் எப்படி, ஒரு உதாரணம் கொடுக்கணும். இப்படி அல்ல. எது டேபிள் மேல புக்கு வச்சா புக்குங்கிறது மாயா, டேபிள்ங்கிறது பிரம்ம மாதிரி ஒன்னு மேல ஒன்னு சார்ந்தது கிடையாது. ஆசிரியம்னா அப்படி ஆசிரியம் கிடையாது. ஏன்னா சார்ந்து இருக்குதா இல்லையா? புக்கு இந்த இடத்துல இருக்குன்னா இந்த டேபிள் மேல இருக்குன்னா இந்த புக்கு ஆசிரியம் ஆன் டிபெண்ட்ஸ் ஆன் டேபிள் ஃபார் இட்ஸ் இந்த பிளேஸ்ல வந்து உட்கார்றதுக்கு. அந்த மாதிரி அல்ல. தூக்கிட்டு இருக்கிறது ஹெவினஸ், ஹெர்குலிஸ் வேர்ல்ட தூக்குற மாதிரி அல்ல. எப்படின்னா இதுக்கு ஒரு எந்த உதாரணத்தின் மூலியமா அந்த ஆசிரியத்தை புரிஞ்சுக்கலாம்னா, தூரத்தில் தெரிகிற கயிறு பாம்பை தாங்குவது போல். நீங்க மாலை நேரத்தில் நடந்து போகும்போது ஒரு கயிற்றை நீங்க பாம்பா பார்க்கும்போது அங்க ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பை கயிறு தாங்குவதை போல் அந்த பாம்பு யார் ஆசிரித்து இருக்குது? கயிற்றை ஆசிரித்து இருக்குதுன்னா அங்க there is no loading, there is no weight தூக்குறது. அந்த கயிறு பாம்பை தூக்கிட்டு இருக்குதே என்ன? இல்ல. அந்த மாதிரி மாயைக்கும் பிரம்மனுக்கும் உள்ள உறவு புரிஞ்சுக்கணும்னா கயிறை பாம்ப டெப்தா புரிஞ்சோம்னா சாஸ்திரம் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அந்த பாம்பை, அந்த கயிறு பாம்புக்கு கயிறு ஆசிரியம். கயிறு நாங்க பாம்பு இருக்குமே என்ன? இருக்காது. அந்த கயிற்றின் மேல் ஏற்றி வைத்த பாம்புங்க ஒரிஜினல் பாம்பெல்லாம் யோசனை பண்ணிட்டு கூடாது. கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட பாம்பு, த ஸ்னேக் ரோப், அதுக்கு பேரு. சும்மா ஒரிஜினல் பாம்புக்கு வெறும் பாம்புன்னு பேரு, அதுக்கு பேர் ஸ்னேக் ரோப். சோ அந்த ரோப்ல ஏற்றி வைத்த பாம்பினுடைய ஆசிரியத்தை யோசனை பாருங்க. சார்ந்து இருத்தல். அது என்ன கைத்தை போட்டு நசுக்கிட்டு தூக்கிக்கிட்டா இருக்குது அந்த பாம்பு, கயிறு பாம்பை தூக்கிட்டு இருக்குதா என்ன? எப்படி இந்த புஸ்தகத்து மேல இருக்கிற அப்படி அல்ல. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆசிரியத்தை புரிஞ்சுக்கிறது இன் டெப்த். இப்போ அந்த மாதிரி பிரம்ம ஆசிரியா. இப்போ ஜுவல்ஸ், செயின், தங்கம் செயினை தாங்கிக் கொண்டிருப்பதை போல் எப்படி வேணா கொடுக்கலாம். பானை, மண் பானையை தூக்கி ஆசிரியத்து, பானை மண்ணை ஆசிரியத்திருப்பது போல் நிறைய இருப்பு நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லலாம். அதாவது என்னன்னாங்க, இருப்பு. அந்த நகையினுடைய இருப்பு தங்கத்தில் குறிச்சுக்கணும், அந்த பாம்பினுடைய இருப்பு கயிற்றில் புரிஞ்சுக்கிறோம், நிழலினுடைய இருப்பு இந்த சரீரத்தினால் புரிஞ்சுக்கிறோம், மாயினுடைய இருப்பு பிரம்மத்தினால் புரிஞ்சுக்கிறோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே போனீங்கன்னா மாயினுடைய இருப்பு தான் யாரு? பிரம்மா. சோ மாயானால பிரம்மம் நாட் அஃபெக்டட். எப்படி கயிறு பாம்பா பார்க்கப்படுவது, அந்த பாம்பினால் கயிறு நாட் அஃபெக்டட், இந்த நகையினால் தங்கம் நாட் அஃபெக்டட், மாயினால் பிரம்மம் நாட் அஃபெக்டட். ஆனா சார்ந்து இருக்குது, ஆனாலும் நாட் அஃபெக்டட். இந்த பாம்பு கயிற்று தான் சார்ந்து இருக்குது, பட் கயிறு இஸ் நாட் அஃபெக்டட். டிண்ட் ஆஃப் பாதிப்பு கூட யாருக்கு கிடையாது, கயிற்றுக்கு கிடையாது. பாம்பை தூக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோ வெயிட்டோ அல்லது அதனுடைய குண எதுனாலும் பாம்பினுடைய குண விஷமெல்லாம் அது கைத்துக்கு வந்துருமா என்ன? எந்த அதனாலும் அந்த பாம்புங்கிறது பாதிக்கப்படுவது கிடையாது. அஸ்திவாரம் ஆதாரம் கயிறு பாம்பினுடைய கேரக்டர்னால கயிறு என்ன ஆகிறது இல்ல, பாதிக்கப்படுவது கிடையாது. அடுத்து மாயாவுடைய சொரூபம் என்ன?
இப்படி மாயானுடைய ஆசிரியம் பார்த்தோம். மாயாவினுடைய தன்மை, நேச்சர் ஆஃப் மாயா மித்யா. அப்பதான் என்ன வேர்டு வரும்? மித்யா. நேச்சர் ஆஃப் மாயா என்ன? மித்யா. மித்யான்னு என்ன? இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியாத தன்மை. இது என்னது? மித்யா. சுதந்திரமாக சார்பு இல்லாதது, மற்றொன்றை சார்ந்து இருப்பதுக்கு பேரு மித்யா. மாயா என்ற ஒன்று மித்யா தன்மையுடன் உடையதுன்னு புரிஞ்சுக்கணும். மாயான்னு ஒரு ஃபேக்டர், அது மித்யா தன்மையை உடையது. அந்த மாயாங்கிறது என்னது? ஆக்சுவலா ஜடம். நிழல் என்பது ஜடம். அது மாதிரி மாயா என்பது, நேச்சர் ஆஃப் மாயா என்பது பிரம்ம ஆசிரியத்து இருந்தாலும் அது என்னது? ஆக்சுவலா ஜடம். ஆனா தன்னிடம் பிரம்மத்தை ஆசிரியத்திருக்கிறனால அது என்ன பண்ணுது? பிரம்மத்தினுடைய சில குணங்களை தன்னிடம் இருப்பது போல் காட்டிக்கொள்கிறது. ஏன்? அது ஆசிரியத்திருக்குது இல்லையா? நிழல் எப்படி கை காலெல்லாம் தன்னுடைய இது போல காட்டிக்குது, அதை போல் மாயா என்ன பண்ணுது? அந்த பிரம்மனிடம் இருக்கிற சில குணங்களை தன்னிடம் இருப்பது போல் காட்டிக்கொள்கிறது. இதுக்கு சுவாமிஜி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். இப்ப ஒரு எம்எல்ஏ எம்பி அவங்கிட்ட சொத்து பத்து இருக்குது, பேரு புகழ் இருக்குது, ஒரு சக்தி, ஒரு ஃபோன் போட்டால் எங்கே வேணால் என்ன காரியம் வேணாலும் ஆகும். அது அவங்கிட்ட இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஒரு பிஏன்னு ஒரு ஆள் இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த எம்எல்ஏ எம்பி இருக்கிறது எல்லாம் தங்கிட்டு இருக்க மாதிரி என்ன பண்ணிக்குவார் அவரு? அந்த மாதிரி ஈகோ. அதுதான் சார்ந்து இருப்பவருக்கு சில சக்தி இருப்பது போல் மக்களும் பார்ப்பாங்க. நீங்க பாருங்க, அந்த பிஏ பிடிச்சா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மினிஸ்டர் பார்க்கணும் வச்சுங்களேன், முதல்ல பிஏ பிடிக்கலான்னு தான் பார்ப்போம். ஏன்னா அவனை ஈஸி டு கேட்ச், அவனை வச்சுதான் பிடிக்க போறான். அப்ப அப்படி பண்ண அவனுக்கு இப்ப பாருங்க, அது எம்எல்ஏவோ எம்பியோ இந்தா இதெல்லாம் நீ வச்சுக்கன்னு கொடுக்கல. அதாவது இந்த ஒரு ஈகோ, அதாவது ஒரு அந்த கெப்பாசிட்டின்னு ஒன்று அவனை பிடிச்ச, அதாவது அவனை வச்ச காரியம், இப்போ எம்எல்ஏ பிடிச்ச காரியம் ஆகுங்க, அதை இந்தான்னு அவர் கொடுக்கல. இந்தா நீ இந்த எனக்கு கிடைச்ச கெப்பாசிட்டி இருந்தா நீ கொஞ்சம் வச்சுக்கோ, என்ன இதை நீ வச்சு என்ஜாய் பண்ணிக்கன்னு கொடுத்தாரா என்ன? கொடுக்க வேண்டாம். இவரும் வேணும்னு கேட்க வேண்டாம், தானா என்ன ஆயிடுறது வந்துடும். ஏன்னா நாமளே ஜனங்களை என்ன பண்ணிடுவோம், இவனை பிடிச்சா அவனை பிடிக்கலாம், எம்எல்ஏ பிடிச்சா முதல்ல போய் பிஏ பிடி. அப்ப என்ன ஆகுது? எம்எல்ஏனுடைய சில தன்மைகளை அந்த பிஏ பெறுவதை போல். ஒரிஜினலா பிஏக்கு ஒன்றும் கிடையாது. இவர் பார்த்து வெளியில போடான்னு நினைச்சு அவர் அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு போனான்னா ஒன்றும் கிடையாது, கட் பண்ணிட்டான்னா முடிஞ்சுது. அதை போல மாயா என்ன பண்றா? பிரம்மனுடைய ஆசிரியத்தை பெற்றிருப்பதின் மூலியமாக பிரம்மனுடைய சில தன்மைகளை தன்னுடையதாக, அந்த இடம் தான் புரிஞ்சுக்கணும், தன்னுடையதாக காட்டுகிறார். ஜனங்க நாம பாவம் மோகத்தின் காரணமாக அதை உண்மையாக எடுத்துக்கொள்கிறோம். ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? பிஏட்ட தான் பவர் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பாத்தீங்களா, பிஏட்ட போனாதான் வேலையாகும், பிஏட்ட தான் எல்லா சக்தி இருக்குது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம்னா யாருடைய தப்பு? புரிதலில் தவறு. சக்திங்கிறது எங்கதான் இருக்குது? எம்எல்ஏட்ட தான் இருக்குது, பிஏட்ட கிடையாது. ஆனா நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? மோகம் குழப்பத்தின் காரணமாக பிஏக்கு சக்தி. அதை போல சரி, பிரம்மத்திலிருந்து அது என்னங்க வாங்குது? அப்படி சில குவாலிட்டிகளை வாங்கி என்ன சொன்ன? பிரம்மத்திடமிருந்து சில குவாலிட்டிகளை பெற்று தான் பெற்றிருப்பதை போல் காட்டுதே மாயா. எதை பிரம்மத்திடமிருந்து தான் பெற்று அதை தன்னிடம் இருப்பதை போல. ஏன்னா பிரம்மத்தை மறைச்சிடுவா மாயா, ஆவரண சக்தி அவளுக்கு. எம்எல்ஏவே மறைச்சிடுவாரு. இவர் என்ன பண்ணுவாரு? எம்எல்ஏவை கம்ப்ளீட்டா சீலிருந்து ஜனங்களுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதிகளை கெட்டு போறதுக்கு மெயின் காரணம் இவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா எம்எல்ஏ தனியா அப்படியே மறைச்சிடுவாரு. அதாவது ஜனங்களுக்கும் எம்எல்ஏக்கும் நடுவுல ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி பண்ணி நான் உள்ள பூந்து அவர் அப்படியே ஓரங்கட்டி அவருக்கு எந்த விஷயம் தெரியாது. ஏன்னா அவரு பாவம் எவ்வளவு விஷயம் தான் பார்ப்பாரு. அப்ப அவரு என்ன பண்றது? அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவு என்ன ஆகுது? ஒரு செப்பரேஷன். மாயா லைக் எம்எல்ஏனோட பிஏ போல பிரம்மத்திடமிருந்து நம்ம என்ன பண்ணிடுறா? பிரித்து விடுகிறாள். தட் இஸ் த ரோல் ஆஃப் மாயா.
அந்த மாயையை வெல்ல வேண்டும் என்றால் போய் எம்எல்ஏ பிடிக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும். அந்த பிஏவை நீங்க வெல்லணும், அவனை கிராஸ் ஓவர் பண்ணி நான் போய் பிடிக்கணும்னா அவரை விட்டுட்டு, அதாவது அவரை போய் பிடிச்சாதான் நீங்க இந்த பவர் ஆஃப் அந்த பிஏனுடைய பவரை கடக்கணும். அப்படின்னா நீங்க நேர போய் யாரு கால விழுகணும்? அதுதான் அவர் காலில் விழுந்துதான் அவருடைய சக்தி. நம்ம என்ன பண்ண முடியும்? காரிய சாதித்துக் கொள்ளும் இல்லையா? அதே மாதிரிதான் அந்த மாயாங்கிறவ, மாயாவி மாஃபியா லேடி என்ன பண்றாங்க? பிரம்மத்தை மறைச்சு தங்கட்டதான் அந்த சக்தி இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி எம்எல்ஏ ஆபீஸ் பக்கத்துலயே ஒரு ஆபீஸை போட்டு முதல்ல என்னை வந்து பாரு, அப்புறம் நீ போய் எம்எல்ஏ பாரு. நடக்குதா இல்லையா உலகத்துல? ஆனா அவர் அங்க இவருக்கு இது எதுவுமே தெரியாது. அவர் ஒரு ஆபீஸ் போட்டு நமக்கு தனியா தெரியாம ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறான்னு இவருக்கு தெரியாது. ஆனா அங்க நடந்துட்டு இருக்கோம் எல்லா வேலையும். அங்க போய் சம்திங் கொடுத்தா தான் நீ இங்கேயே போக முடியும். லைக் தட். அதே மாதிரிதான் மாயாவி மாஃபியா லேடி என்ன பண்றாங்க? பிரம்மத்தை மறைச்சது மட்டுமல்லாம அந்த சக்தியெல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது. எங்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்கன்னா தான், எங்கிட்ட ஃபைல் வந்தா தான் நான் காரியம் ஆகும். உங்களுக்கு கையெழுத்து போட்டு தர முடியும். போடுறது அவரு கையெழுத்து. ஆனா இவன் என்ன சொல்லுவான்? எங்கிட்ட கொடுத்து எங்கிட்ட வாங்கினா தான் நீ அது. சோ என்ன ஆகுது? அவருடைய எம்எல்ஏவுடைய குணங்களை தன்னுடைய குணமாக, தன்னுடைய சக்தியாக காமிக்கிறாரா இல்லையா? அதுதான் மாயா. அப்ப யார் இங்க? பிரம்மத்தினுடைய உலகத்தை படைத்த, உலகத்தில் எக்ஸிஸ்ட் என்ன சொல்றது, ஒரு பிரம்ம தத்துவத்தினுடைய ஆசிரித்திருப்பதின் மூலியமாக அதை என்ன பண்ற? அவர் அப்படியே ஆவரணம் பண்ணிட்டு எல்லாமே நான் தான் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறா மாஃபியா லேடி. நாமளும் என்ன பண்ணிட்டோம்? ஓ எல்லா சக்தியும் இவகிட்டதான் இருக்குதுன்னு நாமளும் பின்னால போயிட்டு இருக்கோம். அப்போ எதை எதை பிரம்மத்திட்டு வாங்குறான்? இப்ப பி என்ன பண்ணுவாரு? ஏதாவது சாங்ஷன் ஆகணும்னா முதல்ல என்னை வந்து பாரு, எந்தெந்த சக்தி தங்கிட்டு இருக்குன்னு காமிக்கிறாரா இல்லையா? ஏதாவது கையெழுத்து வாங்கணும், ஒரு ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கணுமா? நீங்க பாருங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், சிவில் ப்ராஜெக்ட் ஏதாவது எடுக்கணும்னா பிஏவை பார்க்காம நீங்க எம்எல்ஏ எல்லாம் கையெழுத்து வாங்க முடியாது. ஓப்பனா சொல்றேங்க, அனுபவிச்சு இருக்கும் அதெல்லாம். அங்க போய் நீங்க வாங்கினீங்க மட்டும்தான் இங்க வேலையா. அப்போ இப்ப இறைவன் சொல்றது, நம்ம சப்ஜெக்டுக்கு வந்தோம்னா பிரம்மத்தினுடைய எதை வாங்கினா? அவ பிரம்மத்திட்டு இருக்கிறதானே வாங்க முடியும். ரயில்வே மினிஸ்டர் பிஏ இருக்கிறவன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கிற சக்தி தானே வாங்க முடியும். பினான்ஸ் மினிஸ்டர் பிஏ இருக்கிறவன் பினான்ஸ் மினிஸ்டருடைய சக்தி தானே வாங்க முடியும். ரயில்வே மினிஸ்டர் இருக்கிறவன் போய் பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிற சக்தி வாங்க முடியுமா? என்ன வாங்க முடியாது இல்லையா? சோ என்ன இருக்குது அதானே வாங்க முடியும். சோ பிரம்மட் என்ன இருக்கு? அதைத்தானே வாங்க முடியும். பிரம்மட் என்ன இருக்கு? சத்து சித்து ஆனந்தம். அதைத்தான் என்ன பண்ணிடுறா? மாயா கொண்டாயான்னு வாங்கிக்கிறா. சத்து சித்து ஆனந்தம். பிரம்மம்னா என்ன? யார் சொல்ற டெபினிஷன்? தைத்திரிய உபனிஷத். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அவ்வளவுதான், அதுக்கு மேல அது ஒண்ணும் கிடையாது. அப்ப இருக்கிறதா வாங்கியாகும். அப்ப என்ன வாங்குற? ரைச மாயா சத்து சித்து. அப்ப இந்த உலகம், இப்ப மாயை தான் என்ன ஆகுது? இந்த உலகமாக இருக்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இந்த உலகம் சத்தாகவும் இந்த உலக சித்தா. நமக்கு என்ன உடனே எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நாம மாயா சத்து சித்து தான் மாயா. இந்த உலகம் இருப்பை கொண்டது. நான் என்னது? கொஞ்ச நாளத்துல இருப்பேன், கொஞ்ச நாளத்துல போயிடுவேன். ஆனா இந்த உலகம் எப்பவுமே இருக்குது. அப்படிங்கிற சத்தையே யார்கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறா? பிரம்மனிடமிருந்து வாங்கி தன்னதை போல் அவள் ப்ரொஜெக்ட் பண்றா. அதனால நமக்கு உலகம் எப்படி தெரியுது? சத்தியம் 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 சத்தியம். மாயிற்று பிரம்மனிடமிருந்து வாங்குகிறாள் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட். அடுத்தது, அதனாலதான் எந்த ஒரு நாம ரூபத்தையும் நம்ம என்ன சொல்றோம்? பென்சில் இருக்கிறது, பேனா இருக்கிறது, நிழல் இருக்கிறது, எல்லாத்தையும் இருக்கிறது சேர்த்து தானே போகுது. அது மாயினுடைய இருப்பா என்ன? கிடையாது. இட்ஸ் பாரோட் எக்ஸிஸ்டன்ஸ். மாயா பாரோட் எக்ஸிஸ்டன்ஸ். மாயினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் என்னது? பாரோட் எக்ஸிஸ்டன்ஸ். அதிலிருந்து வர எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் என்ன சொந்தமாவா இருக்க போகுது? சோ பாரோட் எக்ஸிஸ்டன்ஸ். அடுத்தது என்னத்தை வாங்கினா? சித்து சைத்தன்யம் அறிவு சத்தியம் ஞானம். அதை என்ன பண்றா? வாங்குறா, தன்னுக்காக காட்டிக்கொள்கிறாள். சைத்தன்ய ரூபம். அது ரெண்டு இருக்கிறதுனாலதான் மாயா என்ன பண்றா? உலகை படைக்கிறாள். எப்படி ஒரு நீங்க ஒரு கண்ணாடி வச்சு இந்த பசங்களாம் விளையாடுவாங்க பாருங்க, சூரியனை அந்த கண்ணாடிக்குள்ள அப்படியே கொண்டு வந்தா இந்த பக்கம் பேப்பரை எரிஞ்சிடும். அந்த லென்ஸ் எல்லாம் பிடிச்சோம்னா
அந்த சூரியனோட சக்தியை என்ன பண்ணும், இந்த பேப்பரை எரிச்சிடும். அப்ப என்ன பண்ணுது அந்த மிரர், அந்த பசங்க பிடிக்கிறாங்க இல்ல, சும்மா ஒரு மிரரை வச்சு பாருங்க, சூரியனை வச்சு பாருங்க, அந்த சூரியனுடைய வெப்பம் அந்த கண்ணாடியில, சூரியனுடைய ஒரிஜினல் சூரியமே அங்க தெரியும். சூரியனுடைய தன்மையை என்ன பண்ணிரும், அந்த கண்ணாடிக்குள் தெரிவதை போல் என்ன நடக்குது, மாயா அதை வாங்கி அந்த பிஏ அந்த சக்தி தனக்கு இருக்கிறது போல எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறானோ அதை போல் மாயா தனக்கு இருப்பதை போல் என்ன பண்றா, ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறா. எதை, சத்தையும் சித்தையும், பிரம்மனுடைய சத்து இருப்பையும் அதனுடைய அறிகிற தன்மையை, கான்சியஸ் உணர்வு, அது வாங்கி மனதளவில் பிரித்து பார்த்தா இதெல்லாம் புரிஞ்சிடும். ஆனா மாயா என்ன பண்றா, பிரம்மனை போல் இவ எப்படி செயல்படுகிறாளே, ரெண்டை வாங்கிட்டாளா, பிரம்மனை போல் மினிஸ்டரை போல் பிஏ எப்படி செயல்படுகிறானோ, 4 காரு 4 வீடு, எப்படி மினிஸ்டருக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிக்கிறாரா, பிரம்மனை போல் மினிஸ்டரை போல் என்ன ஆயிடுறாரு, பிஏ ஆகிறதை போல், சொத்து வத்து சம்பாதிக்கிறதாகட்டும், பேர் புகழாகட்டும், மாலையா, அதை போல் பிரம்மனை போல் மாயா என்ன பண்றா, செயல்பட. நிலை என்ன பண்ணுது, என்னை போல் செயல்படுவதை போல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது அந்த பிஏ எப்படி மினிஸ்டரை போல் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறானோ அதை போல் பிரம்மனை போல் மாயா செயல்படுகிறாள். மாயா அடுத்தது இப்படிப்பட்ட மாயா. ஏன்னா இப்ப நம்ம சிருஷ்டிக்கு வரணும். இப்ப மாயா எப்போ அந்த தன்மை எல்லாம் பெறுகிறாளோ, எந்த தன்மை, சத் சித்த எப்போ தன்னுதாக காமிக்க ஆரம்பிக்கிறாளோ அந்த கான்செப்ட் தான் ஈஸ்வரா. தட் இஸ் ஈஸ்வரா, இறைவன், சிருஷ்டிகர்த்தா. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க ஈஸ்வரனுக்கு கொடுத்த டெபினிஷன் இருந்து இன்னைக்கு டெபினிஷன் கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். விஷன் வில் கம்ப்ளீட். மாயை அந்த தன்னுடைய சக்தி, எப்போ பிரம்மனுடைய சக்தியை தன்னுதாக காமிக்கிறாளோ அவர் தான் ஈஸ்வரன். அப்போ அவரு தான் என்னது, சிருஷ்டிகர்த்தா. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம், சிருஷ்டி கிரமத்துக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் படைப்பவனை பற்றிய ஞானம், அப்புறம்தான் படைக்கப்பட்டதை பற்றிய ஞானம். இப்ப எந்த ஞானத்தை பெற்று விட்டோம், படைப்பவனை பற்றிய அறிவு. அவரு தான் ஈஸ்வரகா. ஈஸ்வரக இஸ் ஈக்குவல் டு டெஃபினிஷன். நம்ம பாட்டுக்கு ஈக்குவேஷன் இத்தனை நாள் எழுதியிருப்போம். மாயா சகித பிரம்மம், மாயா சகித மாகா ரகித பிரம்மம், சகுண நிர்குண, எத்தனையோ வார்த்தைகள் நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் உள்ள புரிஞ்சு புரியாம தான் இருந்திருக்கும். இல்லையே நான் சொல்லல, மாயாங்கிற ஒரு கான்செப்ட் எப்பவுமே எக்ஸ்பெக்டா தான் மண்டையில உட்காந்துருக்கும். ரொம்ப நாளாக அதை புரிஞ்சு கொள்வதற்கு. ஏன்னா மாஃபியா லேடி அவ்வளவு ஈஸியால புரிஞ்சுக்க உங்களை விடமாட்டா. அப்போ அவர் தான் சிருஷ்டிகர்த்தா. இப்ப ஆச்சா, இப்ப சிருஷ்டிகர்த்தா யார் வந்துட்டாரு, ஈஸ்வரன் ஒரு ஃபேக்டர். ஈஸ்வரனுங்க இந்த சிவபெருமான் அல்ல, அந்த ஈஸ்வரனால் படைக்கப்பட்டதுதான் சிவபெருமானே. அதை புரிஞ்சுக்கணும். உடனே அங்க போய் இவங்களை நிறுத்திச்சின்னு வச்சுன்னு எல்லாமே சப்ஜெக்டே அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆகாது. விஷ்ணுவை படைத்தவரும் அந்த ஈஸ்வரர், காளியை படைத்தவரும் ஈஸ்வரர், பார்வதியை படைத்ததும் ஈஸ்வரர், முருகனை படைத்ததும் ஈஸ்வரர், விநாயகரை படைத்ததும் ஈஸ்வரர். ஏன்னா பக்தி மார்க்கத்துல போனவங்க அவங்களோட இஷ்ட தேவதை விட்டு தாண்டி வரதுன்னா மண்டைக்குள்ள ஏற்பே ஆக மாட்டேங்குது. அது எப்படிங்க சிவபெருமானுக்கு மேல ஒருத்தர், அது எப்படிங்க விஷ்ணுக்கு மேல ஒருத்தர், அப்படியே டிராப்டு. அந்த பக்தி யோகமே அவங்களை அந்த இடத்துல டிராப் பண்ண வைக்குது. இன்டெலெக்சுவலி தி பிகம் எம்டி. அது எப்படி, அதுக்கு மேல எல்லாம் ஒண்ணு இருக்கா, இதுதான் முக்கியம். அது போல ஈஸ்வரனை மீறி சிவனை மீறியெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நிறைய பேர் அப்படியே டிராப் அவுட் ஆயிடுறாங்க. வேதாந்தத்துக்குள்ள வர்றாக்கு முத காரணம் அங்க ஈஸ்வரன் சிவன் அல்லன்னு சொன்ன அப்படியே டிராப் அவுட் ஆயிடுவாங்க. இது எதை தப்பா சொல்றாங்க, விஷ்ணு குரூப்பே அப்படியே டிராப் அவுட். இவங்க என்னமா தப்பா சொல்றாங்க. ஏங்க நாங்களா சொல்றோம், ஈஸ்வரன் சொல்றாரு, நான் இதுதான் ஈஸ்வரன். நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உங்க இஷ்டம். இருக்கிற உண்மை அதுதான். அது நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கல, இட்ஸ் நன் ஆஃப் ஈஸ்வராஸ் ப்ராப்ளம். இட்ஸ் நாட் சாஸ்திராஸ் ப்ராப்ளம். இட் இஸ் யுவர் ப்ராப்ளம். இட் இஸ் நாட் தேர் ப்ராப்ளம். நீ புரிஞ்சுக்கோ புரியாம போ, அது டசன்ட் மேட்டர். திஸ் இஸ் த ஃபேக்ட். ஏத்துக்கோ ஏத்துக்காம போ, டசன்ட் மேட்டர், பட் திஸ் இஸ் த ஃபேக்ட். அந்த ஈஸ்வரன். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், மாயா பிரம்ம, மாயா சகித பிரம்ம, அவங்க யாரு, ஈஸ்வரஹா.
மாயாவி, அவருக்கு என்னென்ன பேர் இருக்குது? மாயாவி. அந்த ஈஸ்வரன் அவருக்குள்ள இப்ப 2 இருக்கு. என்னது? அறிவு. ஈஸ்வரனுக்கு அறிவு இருக்குன்னு புரிஞ்சது. ஏன்னா சித்து. அப்ப ஈஸ்வரனுக்கு படைத்தவருக்கு என்ன இருக்குது? அவர் ஒரு அறிவு சொரூபம். ஏன்னா சயின்டிஸ்ட்னால இங்க எல்லா ப்ராப்ளம் அவங்களுக்கு. படைத்தவன் அறிவு சொரூபம், சிந்திக்க கூடிய சக்தி படைத்தவன் இறைவன். சிந்திக்க ஐக்ஷதன் என்னது? சிந்தித்தார். அதுக்கப்புறம் தான் படைப்பே ஆரம்பிக்குது. நான் என்ன சொல்றேன்? நான் படைப்பேனாக சீயத்தே. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்ற, நான் என்னோட வேர்டு இல்ல. இறைவன் சீயத்தே, ஐக்ஷத்தை, அப்புறம் சீயத்தே. அப்போ அந்த அறிவுடையவன் சிந்திக்க எப்படி சிந்திக்கிறாராமா? உலகத்தை இப்படி படைப்பேனாக. சாந்தோக்கிய உபனிஷத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இந்த இடம் புரிஞ்சுக்கிற. பிகினர்ஸ் அப்படி நினைச்சால் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அந்த அறிவு நினைச்சது அறிவு தான் இருக்குது அங்க. தேர் இஸ் நோ கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் கிடையாது. ஈஸ்வரனுக்கு நோ கண்ணு மூக்கு வாயு, லைக் விநாயகா, லைக் முருகா. ஈஸ்வரனுக்கு கண்ணு மூக்கெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட அறிவு, அப்படிப்பட்ட இருப்பு சிந்தித்தது. என்னது சிந்தித்தது? ஐக்ஷத, இப்படி படைப்பேனாக, உலகத்தை நான் படைப்பேனாக. காரண பிரபஞ்ச ரூபமாக இருக்கும் சக்தி மாயா, பிரம்மாசிரய மாயா, ஈஸ்வரக காரண பிரபஞ்சமாக இருக்கிறார். அவர் தான் என்னது? காரண பிரபஞ்சம். அந்த ஈஸ்வரன் மாயா அறிவு, அங்கிருந்து என்ன வருது? அந்த அறிவுடன் மாயா சேரும் போதுதான் உலகம் வருகிறது. அந்த மாயா பரிணாம மாற்றம், அதுக்குள்ள இருக்கிற அறிவு எந்த விதமான விவர்த்த உபாதான நிமித்த காரணம் அந்த அறிவு. அது தனக்குள்ள எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாது. ஏன்னா 2 பாரோ பண்ணால மாயா, ஒன்னு அறிவு, இன்னொன்னு இருப்பு. அந்த அறிவுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனா இந்த மாயா என்ன நடக்குது? தனக்குள் பரிணாம மாற்றத்தை ஏற்படக்கூடிய சக்தி எப்படி கிடைச்சது? பிரம்மத்தை ஆசிரியம் பண்ணதுனால மாயைக்கு. மாய என்னது? ஜடம். குட்டியெல்லாம் போட முடியாது, தன்னால பிரிய முடியாது. அது பிரம்மத்தை ஆசிரிப்பதனால் தனக்குள் ஒரு பரிணாம மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த உலகத்தை இப்ப இந்த உலகமாக மாறினது யாரு? மாயா. அந்த மாயை செயல்படுவதற்கு காரணமா இருப்பது அந்த மாயைக்குள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் அந்த பிரம்ம தத்துவம். நீங்க 2 பிரிச்சிட்டீங்கன்னா மாயை என்னது? எதுவும் பண்ண முடியாது. சோ அந்த மாயை தனக்குள் பரிணாம மாற்றமாகி என்ன ஃபர்ஸ்ட் என்ன நினைத்தது? எது? ஐஷத்தை. உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் 5 பூதங்களை படைப்பேன். ஆகாஷாத். ஃபர்ஸ்ட் என்னது? தஸ்மாத் தஸ்மாத் ஆகாஷ சம்பூதக. முதல்ல எது படைக்கப்பட்டது? ஆகாசம். இதெல்லாம் வரப்போகுது இனிமேல். இப்போ ஆகாசம், சூக்ஷ்மம், அதுக்கப்புறம் ஸ்தூலம், பஞ்சீகரணம், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய கேட்டிருக்கோம். இதையெல்லாம் பண்ணுவேனாகன்னு யார் ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் ஈஸ்வரன் நினைக்கிறார். அப்புறம் எப்படி படைக்கிறது? வெளியிலிருந்து பொருள் எல்லாம் வாங்கி படைச்சா அவர் இறைவனாக இருக்க முடியாது. வீடு கட்டுறோம், நாம நிறைய பேர்த்த டிபெண்ட் பண்ணி தான் வீடு கட்ட முடியுது. செங்கல், சிமெண்ட்டு, 1 2 மேஷனு, சிட்டாளு, 1 2 வீடு கட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அட்டாட்டாட்டா தினம் காலையில் பிரச்சனையா தான் இருக்கும். இவன் வந்தா அவனுக்கும் அது இருந்தா எதிர்க்கு அதுல எல்லா ஆள் வந்திருப்பாங்க. அங்க இது மேட்ரு செம்மல் செங்கல் இருக்கு. அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு எத்தனை நம்ம அந்த மாதிரி இறைவன் இந்த உலகத்தை படைக்க எப்படி வீடு கட்டுறதுக்கு நம்ம இத்தனை பேர்த்தை நம்பி இருக்கிறோமோ அதே போல இறைவன் ஏதோ தன்னை தவிர்த்து வேறான பல பொருள்களை நம்பி இந்த உலகத்தை படைச்சிருந்தார். ஒரு சப்போஸ் அவர் இறைவனாவே இருக்க முடியாது. ஏன்னா கண்ட்ரோலிங் ஃபேக்டர் அவன். இப்ப வீடு கட்டுறேன்னா என்னை யார் கண்ட்ரோல் பண்றா? செங்கல்காரன், சிமெண்ட்டுக்காரன், ஆளுகள்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வீடு. அந்த மாதிரி ஆயிடுவார் இறைவன். எது தன்னை தவிர்த்து வேறாக இடத்துல மெட்டீரியல்லாம் வாங்கி கொண்டாந்து போட்டு படைச்சாருன்னா யாரு மெட்டீரியல் சப்ளையரோ அவன் இறைவனுக்கு மேல ஈஸ்வரனுக்கு மேல போய் வந்துடுவான். ஹி கேனாட் பி ஈஸ்வரன் என்னது? ஆளும் தன்மை முழுமையாக ஐஸ்வர்ய பாவம், டோட்டலா ஐஸ்வர்ய பாவம் கொண்டவர் ஈஸ்வரன். அவர் எப்படி போய் இன்னொருத்தர் மாட்டினா அவர் எப்படி அவருக்கு ஐஸ்வரன் ஈஸ்வரன் எப்படி பேர் வரும்? சோ எப்படி ஒரு சிலந்தி வீடு கட்டுது. நாம வீடு கட்டும்போது கதை தான் இப்படி. இதே சிலந்தி வீடு கட்டும்போது பாருங்க, அது யாருக்கு போன் பண்ண தேவையில்லை.
டேய் எனக்கு நூல் த்ரெட்டு தீர்ந்து போச்சு, நீ போன போடு, அவன் இல்லை என்கிட்ட ஸ்டாக் இல்லை, நாளைக்கு தான் அனுப்புவேன். அல்லது டேய் ஆள் வேலை செய்ய அந்த ஆளுகள்லாம் டேய் நீ போகன்னு சொல்ல முடியாது, போய்விட்டா அவன் வேற பக்கம் வேலைக்கு போயிடுவான். அந்த பிரச்சனை சிலந்திக்கு கிடையவே கிடையாது. தானே நிமித்த காரணம், இன்டெலிஜென்ட் காஸ். அந்த இன்ஜினியரும் தேவையில்லை, ஸ்கெட்சுக்கு ஆர்கிடெக்டும் தேவையில்லை. சிலந்தி வீடு பாருங்க, அதுக்கு நோ இன்ஜினியர் நோ ஆர்கிடெக்ட். அதுக்கு கேட்டா பூமியே தேவையில்லை. நமக்கு பூமியெல்லாம் வீடு கட்ட முடியாது, அது பூமியே தேவையில்லை. எங்காவது ஒரு கார்னர்ல ஏதாவது ஒரு மரம் செடி கொடி எங்க இருந்தாலும் அது என்ன பண்ணிடுது, கட்டிட்டு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போகுது. அப்போ அது என்ன பண்ணுது, இறைவனை கொடுக்குற உதாரணம் சிலந்தி பூச்சியை போல நான் என்ன பண்றேன், இந்த உலகத்தை படைச்சேங்கிறாரு. நான் சொல்ல சிலந்தி உதாரணம் கூட நான் சொல்லல, இட்ஸ் ஃப்ரம் பகவான். நான் இப்படித்தான் உலகத்தை படைச்சேன். இதை படிக்கிறது விட்டு போட்டு டெலஸ்கோப்பையும் மைக்ரோஸ்கோப்பையும் ஜூத்திக்கிட்டு இந்த சயின்டிஸ்ட் நிலைமை பார்த்தா ரொம்ப பாவம். ஏன்னா அழகா இங்க கொடுத்துருக்காரு. இதை படிக்கிறது விட்டு போட்டு நான் இதை ஒதுக்கிட்டு நானே கண்டுபிடிக்கிறேன், என்னுடைய புத்தியை வச்சு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க பாவம் அவங்களும். இறைவன் என்ன சொல்றாரு, நான் சிலந்தி எப்படி வீடு கட்டுதுன்னு பாரு. அது என்ன பண்ணுது, எந்த இடத்துல டேர்ன் பண்ணணும், எந்த சைஸுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸோகானல் போடணும், அது அறிவு அதுகிட்டு இருக்கு. நீங்களா சொல்லி கொடுத்தீங்க, எக்ஸலந்தி வா கம் ஹியர். அல்லது அது போய் ஒரு காலேஜு ஸ்கூலு காலேஜ் போய் படிச்சுட்டு ஹவு டு பில்ட் மை ஹவுஸ் போய் படிச்சுட்டு வந்தா என்ன, எதுவும் கிடையாது. இல்லை அவங்க அம்மா உட்காந்து ஸ்கூல் எடுக்குது, எங்காவது சிலந்தி கிளாஸ் நடக்கிறத பார்த்துருக்கீங்களா என்ன? எல்லா குட்டிகள் சிலந்திகளா வாங்க, ஒரு பெரிய சிலந்தி எக்ஸ்பீரியன்ஸ் சிலந்தி வாங்க, ஹவு டு பில்ட் மை ஹவுஸ் அப்படி சொல்லி தருதே. எப்படி சிந்திக்கணும், பணம் பொருள் சொத்து ஃபேமிலி பின்னாலேயே ஓடிட்டு கூடாது. அதை பார்க்கும்போது நம்ம சிந்திக்கணும், எப்படி இது கட்டுது. அப்போ அதுதான் அந்த கூடு எப்படி கட்டணும், என்ன சைஸு கட்டணுங்கிற அறிவு அதுகிட்ட இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆச்சா, அடுத்தது அது கட்டுறக்கு என்ன வேணும், மெட்டீரியல் காசு வேணும். மெட்டீரியல் வேணுமா இல்லையா? மெட்டீரியல் இல்லாமல் எப்படி கட்டும்? அது பாருங்க, தன்னுடைய உடம்பிலே அதுக்கு என்ன வருது, உடம்பிலிருந்து வர த்ரெட்டா, தன்னுடைய உடம்புலேருந்து த்ரெட் வருது அதுக்கு. ஸோ அந்த ஒரு சிலந்தி வீடுக்கு இன்டெலிஜென்ட் காசும் அதுதான், மெட்டீரியல் காசு யாரு தான், சிலந்தி தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்தை இறைவன் இப்படித்தான் படைத்தான். ஆனா அங்க ஒரு டிராபேக் இருக்குது. எந்த உதாரணம் கொடுத்தாலும் சொல்லிட்டே இருப்ப, டிராபேக் இருக்கு. ஏன்னா சிலந்தி வேறு வீடு வேறு. அங்க இதுக்கு வேண்டான்னு போர் அடிச்சு வச்சுக்கங்களேன், சிலந்தி விட்டுட்டு வேற பக்கம் போய். இங்க அப்படி அல்ல. அந்த உதாரணத்துல இருக்கிற டிராபேக் நான் சொல்றேன். எந்த உதாரணத்தை கொடுத்தாலும் இறைவனுக்குள்ள உதாரணம் கொடுக்காதனால இவ்வளவு கன்ஃபியூஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. உதாரணம் கரெக்டா கிடைச்சி வச்சுக்கலாம், நாமளும் சயின்டிஸ்ட் புரிய வச்சிடலாம். சோ அந்த உதாரணத்துல ஒரு டிராபேக் இருக்கா, கம்ப்ளீட்டா இறைவனுக்கு மேட்ச் ஆகாது அந்த சிலந்தி கூட. ஏன்னா அது விட்டுட்டு போயிடும். சிலந்தி தவிர்த்து அது வேற ஆனது. சிலந்தி என்பது வலை அல்ல, வலை என்பது சிலந்தி இல்ல, பேதம் அத்வைதம் வந்து விடுகிறது. ஆனா இங்க என்னவா பண்ணுகணும், இந்த இடத்துல எப்படி உலகம் மாறினாரு, எப்படி கயிறு பாம்பாக மாறியதோன்னு புரிஞ்சுக்கணும். இப்படியே கயிறு என்னவா மாறி இருக்குது, பாம்பாக. அதை போல அந்த பாம்பாக தோன்றுவதற்கு அந்த பாம்புக்கு நிமித்த காரணம் கயிறு தான், உபாதான காரணம் கயிறு. அந்த மாதிரி காட்சிக்கு தோற்றத்துக்கு தான் இந்த உலகம் இருக்கு. நம்ம இது கொஞ்சம் கொஞ்சம் போக போக புரியும். முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட் மெட்டீரியல் காசு அவர் தான், இன்டெலிஜென்ட் காசு அவர் தான். இப்ப மெட்டீரியல் காசு அவர் தான் நீங்கன்னா உபாதான காரணம் அவர் தான், அவரே தான் உபாதானம் அப்படின்னா நீங்க எதை கண் கொண்டு பாக்குறீங்களோ, எதை காது கொடுத்து கேட்குறீங்களோ, இந்த உலகத்துல என்னென்னத்தின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ எல்லாமே அவரு தான். ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். இது சிலந்தி வலையில இது மேட்ச் ஆகாது. அந்த உதாரணம் இந்த இடத்துக்கு மேட்ச் ஆகாது. அதை தாண்டி வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரு தான் மெட்டீரியல் காசா இருக்காரு. அவர் மெட்டீரியல் காசா இருக்கிறாருன்னா இந்த எதை நீங்க கண் கொண்டு பார்த்தாலும் காது கொடுத்து கேட்டா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எது எட்டுதோ, நீங்க பார்த்தது பார்க்காதது, நீங்க ஆஸ்திரேலியா பார்த்திருக்க மாட்டீங்க, அமெரிக்கா பார்த்திருக்க மாட்டீங்க, ஜப்பான், இது பார்த்தது அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது எல்லாமே என்னதான் ஈஸ்வரன். ஏங்க இது புக்கா தெரியுது, இது செல்போனா தெரியுது, இது டேபா தெரியுது, எனக்கு வீடா தெரியுது, ஈஸ்வரனா தெரியலையே.
இது புக்காகவும், இது செல்போனாகவும், இது டேபாகவும், இது வீடாகவும் இருந்தால் தான், வீடாக தெரிஞ்சாதான் நான் வியாபாரம் டிரான்சாக்ஷன் என்னால் பண்ண முடியும். காலை எழுந்திரிச்சோன்னா டேபில் இப்படி சுவிட்ச் ஆன் பண்ணணும், இந்த செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணணும். ரெண்டு வேறு வேறையே தெரிஞ்சால் தாங்க நான் இதில் கிளாஸ் எடுக்கணும், இதில் ரெக்கார்ட் பண்ணணும், இந்த வீட்டில் வாழணும், இந்த வீட்டில் இதை எடுத்து வைக்கணும், இந்த சேராக தெரிஞ்சால் தாங்க சேரில் உட்கார முடியும். எங்கே போய் மாட்டிக்கிறேன் பாருங்கள். டேபிளாக தெரிஞ்சா தாங்க அது மேலே டேபை வைப்போம், சேராக தெரிஞ்சா தாங்க அது மேலே உட்காரும். இல்லை டேபிள் மேலே எல்லாமே ஒரே மாதிரி தெரிஞ்சா எப்படி வாழ்றது? எப்படி வாழ்றது? சிந்திச்சு பாருங்க. அப்ப ஞானி ஆயிட்டா எல்லாம் ஒன்னா தெரிஞ்சா சோறு எது தெரியாது, வீடு எதுன்னு தெரியாம அள்ளி மண்ணைய வாயில போட்டுக்கு வரவரு. அப்படி அல்ல. குழப்பமோ குழப்பம் சொசைட்டில. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் அவருடைய பிரம்மம், தன்னுடைய பிரம்மம்னு என்ன? சத்து சித்து. நீங்க எந்த பொருளை பார்த்தீங்கன்னாலுமே அது பிரம்மம் தான், ஈஸ்வரன் தான். எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனுடைய சத்தும் வெளியில் இருக்கிற ஜடப்பொருளை பார்க்கும்போது அந்த சத்து என்பது அது ஆதாரமாக இருக்கிறதுன்னு சொல்றது யாருக்கு சொந்தமானது? பிரம்மனுக்கு சொந்தமானது. பாரோ மாயா பாரோட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் பிரம்மனா. மாயா இந்த மாதிரி உலகம் மாறி இருக்கிறானா, இந்த மாறி இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ் எங்க கிடைக்கும்? மாயா தாண்டி வர பிரம்மன். ஏன்னா மாயாதான் பரிணாமம் மாறி மாறி இருக்குதுன்னு சொல்றோம். மாயாவே தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை இங்கிருந்து வாங்கி இருக்கிறா அப்படின்னா மாயினோட மாற்றங்கள் வந்த இந்த பொருள் நீங்க பாக்குற டேபு, செல்போனு, புக்கு, டேபிள், சேரு, அதுக்கு மட்டும் எப்படிங்க சுயமா இருப்பு இருக்கும்? அதுவும் பாரோட எக்ஸிஸ்டன்ஸ் தான். அப்ப அது இருக்கிறதுன்னு சொல்றது பிலாங்ஸ் டு பிரம்ம தத்துவம். சோ இருப்பதனைத்தும் பிரம்ம தத்துவம் தான் சொல்லும் போது நாம ரூபங்கள் வேதத்தை தாண்டி அதுக்கு இருப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒரு பொருளுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் that belongs to பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம். சோ நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒரு பொருளை. இப்ப இந்த ஒரு பொருளை எடுக்கிறேன், நாம ரூபமாக பார்க்கும்போது மாயா பரிணாமம், இதனுடைய செல்போன் இருக்கிறது அப்படி நீங்க அறியும் போது அந்த இருப்புங்கிறது பிரம்ம தத்துவம். சோ இந்த செல்போன் நாம ரூபமா நீங்க பார்த்துட்டு இருக்க வரைக்கும் அது மாயா. அவ என்ன பண்றா? அந்த இருப்பு இதுக்கு இருக்க மாதிரி காமிக்கிறாளா? வாயைக்கு இருப்பே கிடையாது. ஆனா இந்த செல்போன் கண்ணு முன்னால எப்படி தெரியுது? இருக்கிறது, செல்போன் இருக்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கமா இல்லையா? செல்போன் இருந்துதான் வச்சேன், இங்கதான் வச்சேன், காணோம் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்றமே. அந்த இருக்கிறது இஸ் அ பாரோடு இருக்கிறது. ஏன் மாயா என்ன பண்ணிட்டா? இதுதான் மாயா. பரிணாம மாற்றமாகி இப்ப என்னவா தெரியுது? செல்போனா தெரியுது. ஆனா அதனுடைய இருப்பு, நீங்க இந்த கவரு, போனு, உள்ள இருக்கிற சாப்ட்வேர் எல்லாத்தையும் விடுங்க, அதெல்லாம் மாயா. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பிலாங்ஸ் டு நாட் ஒன்லி மாயா, ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ் டு பிரம்ம தத்துவம். சோ இது என்ன நம்ம சொல்லலாம்? இதை பிரம்மனை தவிர்த்து வேற இல்லைன்னு சொல்லலாம், இது மாயான்னு சொல்லலாம். எப்ப இது பிரம்மனை தவிர்த்து வேறல? இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் நீங்க இப்ப பாக்குற என்னதான்? செல்போன். இந்த விஷன் ஆஃப் பிரம்ம தத்துவம், இந்த சாவி பிரம்ம, அந்த இடத்துல இது பிரம்மம்னு சொல்றோம். பட் நாம ரூபம் இது சாவி, அது செல்போன். அங்க என்ன இருக்குது? பேதம் இருக்கிறது. ஆனா அதனோட எக்ஸிஸ்டன்ஸ் இடத்துல பார்க்கும்போது அது என்னதுதான்? மாயா. அது பிரம்மத்தை ஈஷாவாஸ்யம். இத கண்ணுக்கு வேற வேறையாத்தான் தெரியும். செல்போனும் சாவியும் வேறையாக தெரிந்தாலும் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு சொந்தமானது அல்ல. ஏன்னா அது மாயிலிருந்து வந்திருக்குது. நம்ம மாயதான் இப்படி செல்போனா காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அதான் பரிணாமம். அப்ப அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் என்னது? அப்ப என்ன சொல்லலாம்? செல்போன் என்பது பிரம்மனை தவிர்த்து, ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல. சாவிக்கொத்து என்பது ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல. அப்படி அறிவினால் தான் ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் சொல்ல முடியவே தவிர கண்ணுல செல்போனா தான் தெரியணும், சாவிக்கொத்தாதான் தெரியணும். அப்பதான் சாவிக்கொத்து எடுத்துட்டு போய் கதை திறப்பீங்க. இல்லைனா செல்போன் சாவிக்கொத்தாவோ, சாவிக்கொத்து செல்போனா தெரிஞ்சா எப்படி வாழ்வீர்கள்? எதை எடுத்துட்டு போகணும்? ஏன்னா ஞானம், வேதாந்த ஸ்டூடெண்ட், எனக்கு ஞானம் வந்துருச்சு, எனக்கு எல்லாமே கரெக்டா, எல்லாமே ஈஸ்வரனா தெரியுதுடா. செல்போன் எடுத்துட்டு போய் அங்க கதவை திறக்க முடியும்? எப்படி வாழ்றது? டோட்டல் கன்ஃபியூஷன் சொசைட்டில. நான் எதை பார்த்தாலும் எனக்கு இறைவனா கிருஷ்ணா
எல்லாமே எனக்கு கிருஷ்ணா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, எனக்குலாம் எப்பவே எல்லாத்தையும் நான் கிருஷ்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எப்படி எந்த கிருஷ்ணனை சாப்பிடுவீங்க, எந்த கிருஷ்ணனை ட்ரெஸ் போட்டுக்குவீங்க, எந்த கிருஷ்ணன்ட்ட பேசுவீங்க, எந்த கிருஷ்ணன்ட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க? அரிசி பாக்குறோம் கிருஷ்ணா தெரியுது, பருப்பை பாக்குறீங்க கிருஷ்ணா தெரியுது, எதை குக்கர்ல வச்சு சாதமா வைப்பீங்க, எதை வச்சு சாம்பார வைப்பீங்க தெரியாது. ஏமாந்துராதீங்க. அப்படியெல்லாம் எது அறிவினால் எல்லாமே கிருஷ்ணர். அது கிருஷ்ணர் நிற்க கூடாது, ஈஸ்வரில் நிக்கணும். அவங்க அதுல வேற ஒரு டிராபேக் வேற. எது இந்த உலகம் எங்க இருக்குன்னா அல்டிமேட்டா போய் கிருஷ்ணரோட நின்றுவாங்க. அதை தாண்டி ஈஸ்வரத்துக்கு வரதில்லை. அது ஒரு குரூப். ஸோ இங்க இருப்பது எல்லாமே ஈஸ்வரனா ஆதாரம் அதிஷ்டானம், அதுதான் ஈஸ்வரகா. அப்பதான் அறிவினால்தான் என்ன சொல்றோம், ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். அதை என்ன பண்ணக்கூடாது, கண்ணுல நான் ஈஸ்வரனா பாக்குறனாலும் தப்பு, எதுவுமே மண்டைக்குள்ள போகலின்னு அர்த்தம். எல்லாத்தையும் நான் கிருஷ்ணரா பாக்குறேங்கன்னா தட் இஸ் ராங். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ப்ராப்ளம். ஈஷாவாசியமா ஈஸ்வரனா பாக்குறேன்னா அது கரெக்ட். ஆனா கண்ணுல ஈஸ்வரனா தெரியாது. அதோட அறிவினால், அதுக்கு தான் நெற்றிக்கண். அந்த அறிவு ஞானத்தின் மூலியமாக என்ன பார்க்கலாம், நெற்றிக்கண்ணை திறந்து எல்லாமே ஈஸ்வரன் சொல்லலாம். நெற்றிக்கண்ணே திறக்காம என்ன பண்ண முடியாது, அறிவுக்கண்ணை திறக்காமல் இந்த சென்டென்ஸ் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. சோ மாயா. இப்ப மாயைனா யாரு யாரு, அவருடைய குணங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு டெக்னிக் தெரியும், பிரக்ரியா தெரியும். ஒன்றினுடைய குணத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரண காரிய பிரக்ரியா, அந்த பிரக்ரியா யூஸ் பண்ணீங்கன்னா எது வேணா எதை கண்டுபிடிச்சுக்கலாம். அதாவது இப்ப நீங்க ஒரு காரியத்தை பாக்குறீங்க அப்படின்னா அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, இப்ப காரியம் என்ன, காட்டன் சாரி, அதனுடைய காரணம் என்ன, அதனோட தன்மை தான் இதுல இருக்கு. இந்த காட்டன் சாரியுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. வாட் ஆர் த குணம் ஆஃப் திஸ் காட்டன் சாரி. அப்ப இதனுடைய காரணம் என்ன, காட்டன். அப்ப இந்த காட்டனுடைய தன்மை தான் எங்க இருக்கும், காட்டன் சாரியில் இருக்கும். நீங்க ஆர்டிபிஷியல் த்ரெட் வச்சு நீங்க நிறைய சாரீஸ் எல்லாம் சிந்தட்டிக் சாரீஸ். சிந்தட்டிக் சாரீஸ் தன்மை என்ன, அது காரியம். அதோட காரணம் என்ன, சிந்தட்டிக் த்ரெட்ஸ். அந்த சிந்தட்டிக் த்ரெட்டினுடைய தன்மை என்ன, அது நிறைய என்ன இப்ப நிறைய இப்ப எல்லாரும் இப்ப என்ன புரிஞ்சுக்கிறாங்க, சிந்தட்டிக் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கின்னுடைய பிரீத்திங்கே போயிருது, ஸ்டாப் பண்ணிருது. அது பிளாஸ்டிக் தாங்க, அது நத்திங் பட் பிளாஸ்டிக். அது நீங்க போடும்போது நம்மளுடைய பிரீத், அப்போ பிளாஸ்டிக்ல என்னென்ன, இந்த சிந்தட்டிக் த்ரெட் நத்திங் பட் பிளாஸ்டிக் புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த பிளாஸ்டிக்ல என்னென்ன இருக்கோ அதுதான் அந்த சாரியில இருக்கும். அப்போ என்ன புரியுது, காரியத்தினுடைய குணம் என்னன்னு தெரியணும்னா காரணத்தை பிடிச்சோம்னா காரியத்தோட தான் தெரிஞ்சு போயிடும். சாரியினோட குணம் என்ன தெரியணும்னா அது குளிர்ச்சியா இருக்குமா, அது சூடா இருக்குமா, அது ஹெல்த் வைஸ் நல்லதா அப்படிங்கறதுக்கு எங்க போகணும், காரணத்துக்கு போகணும். இது காட்டன்ல இருந்து வந்தது, ஓ ஹெல்த் வைஸ் குட். இது பிளாஸ்டிக்ல இருந்து வந்தது, ஹெல்த் வைஸ் பேட். எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த தன்மையை, ரெண்டு சாரி இருக்கு, ஒரு காட்டன் சாரி இருக்கு, ஒரு சிந்தட்டிக் சாரி இருக்கு, இதனுடைய தன்மை என்ன, whether it is good for me or not அப்படின்னா எங்க போறீங்க, டக்குன்னு காரணத்துக்கு போயாகணும். இந்த காட்டன் சாரியோட காரணம் பஞ்சு, இந்த சிந்தட்டிக் சாரியோட காரணம் பிளாஸ்டிக். அப்ப என்ன தெரியுது, இந்த பிளாஸ்டிக்கோட குணம் தான் இந்த சாரியில் இருக்கும், காட்டனுடைய தன்மை இருக்கும். காட்டன் தான் குட் ஃபார் ஹெல்த். இட் அலோஸ் த ஸ்கின் டு பிரீத். அவ்வளவுதான், இட் அலோஸ் த ஸ்கின் டு பிரீத். அந்த உடம்புடைய பாடியினுடைய டெம்பரேச்சர் வெளியில வரக்கு விடும் காட்டன். சிந்தட்டிக் என்ன பண்ணாது, உடம்புக்கு டெம்பரேச்சர் வெளியில் வரக்கு விடாது. அதனால சோ ஒரு பொருளை பார்த்தோம், அதோட தன்மை என்னன்னா நம்ம எப்படி போறோம், காரணத்துக்கு போறோமா. இப்ப இந்த உலகமே என்னது, காரியம். இந்த காரியத்தை வச்சு மாயுடைய தன்மை எனக்கு எது காரணம், இப்ப என்ன படிச்சோம், அந்த மாயுடைய ஈஸ்வரிடம் இருக்கிற மாயை தான் பரிணாமமாகி இந்த உலகமாக இருக்கிறாள். நமக்கு உலகம் இப்ப மாயை கண்ணுக்கு தெரியலீங்க. அந்த கண்ணுக்கு தெரியாதவனுடைய தன்மை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க காரியம் இருக்கிற கண்ணுக்கு முன்னால இந்த காரியத்தை வச்சு அந்த காரண மாயா என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ இத்தனை நாள் தெரியாம போச்சே, மாயை இவ்வளவு நேரம் உழப்பிட்டே இருந்தனே, உழப்பாதீங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல காரியம் வாங்க, அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சலாம், மாயுடைய தன்மை என்ன. இப்போ உலகத்தை பாக்குறீங்க, என்னென்ன பாக்குறீங்க, உடனே செல்போன் பாக்குற, டேபிள் பாக்குற சொல்லக்கூடாது. ஜென்ரலா உலகத்துல என்ன நம்ம பாக்குறோம், ஃபர்ஸ்ட் இன்னர்ட்,
அசையா பொருட்கள் இன்ஆக்டிவ் வித் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், பட் இன்ஆக்ஷன், இனர்ட். அது ஒரு குரூப்பை பார்க்குறோம். உலகத்தில் இப்போ 3 பார்க்குறோம். இனர்ட் ஆப்ஜெக்ட், நாட் ஆக்ஷன், நோ மூமெண்ட். இன்னொன்று பார்க்குறோம், ஆக்ஷனோட சிலதை பார்க்குறோம். ரெண்டாவது வித் ஆக்ஷன்ஸ். முதல்ல வந்து இன்ஆக்டிங் ஆப்ஜெக்ட், எந்தவித மோஷனும் இல்லாத, மூமெண்ட் இல்லாத இனர்ட். சிலதெல்லாம் ஆக்ஷனோட பார்க்குறோம். இப்போ நானே உடம்பு என்னது நடந்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா. அடுத்தது அறிவுன்னு ஒன்று பார்க்குறோம், நாலேஜ். இந்த 3 தான் இந்த உலகமே. இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கிற சிந்திச்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த உலகத்துலங்க இந்த 3 தவிர நான் வேற ஏதாவது பார்த்தேன்னா தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்க. இந்த 3 தவிர நான் பார்த்தேன். ஏன்னா இந்த உலகத்தை 3 முதல்ல பிரிக்க தெரியணும். வேற ஏதாவது உங்களுக்கு வெளியில வந்தது அப்படின்னா அந்த பிரிக்கிறதுல பிரச்சனை, புரியலின்னு அர்த்தம். இது பிரிச்சு புரிஞ்சாதான் மாயை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா மாயை இன்னும் 10 வருஷம் படித்தாலும் புரியாது. இந்த உலகத்துல இதை தான் பார்க்குற, ஏதாவது அதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஆக்ஷன், இனர்ட், கல், மண், இந்த மாதிரி பார்க்கணும். சிலதெல்லாம் மூவிங்ல இருக்குது. மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், செடி கொடிகள் எல்லாம் என்ன ஆகுது, மூவ்மெண்ட். அடுத்தது ஒரு அறிவை பார்க்குறேன். இதுதான் கஷ்டமா விஷயம். ஒரு செடிக்குள்ள ஒரு அறிவு இருக்கு, ஒரு கொசுக்குள்ள ஒரு அறிவு இருக்கு. செடிக்குள்ள என்ன அறிவு இருக்கு, எப்ப காய்க்கணும், எப்ப பூக்கணும். வேப்படமா பாருங்க, மாரிங்கோயில் சாட்டினா அப்பதான் எங்கிருந்தா அல்ல காஞ்சு நிற்கும். அந்த மாரிங்கோயில் சமயத்துக்கு எல்லாம் அப்படியே பச்சை 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 பச்சேன்னு. எப்படி அதுக்கு மாரிங்கோயில் சாட்டிட்டாங்க, எல்லா லேடிஸ் எல்லாம் வந்து நம்ம இலையை பொறிப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணியாங்க. அது we are using that time, அவ்வளோதான். அந்த டைமில் கரெக்டாக பச்சை இலையே நிற்கும். பூக்கிற காலத்தில் பூக்குது, காய்க்கிற காலத்தில் காய்க்குது. எப்படி அறிவு, அந்த அறிவை பார்க்கணும். ஒரு கொசு துளியூண்டு எங்க உட்காந்தா ஈஸியா ரத்தத்தை உறிஞ்சலாம். என்னைக்காச்சும் மண்டைகளை மேல உட்காந்து உறிஞ்சுதாங்க, ஸ்கல் மேல உட்காந்து எந்த கொசுவாது கடிக்குதாங்க. ஏன் அங்க உட்காந்தா கடிக்க முடியாதுன்னு அதுக்கு தெரியும். ஸ்கின்னு அது சாஃப்ட் ஏரியா, எங்க ஸ்கின்னோ மூஞ்சில் கூட உட்காந்து கடிச்சிடும். ஏன்னா இதெல்லாம் சாஃப்டா. கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும்னு அந்த யோகா கிளாஸ்ல பிராணாயம் பண்ணும்போது அட்டாட்டா மூஞ்சியே தான் வந்து கடிக்குது. அது வரைக்கும் நம்ம இப்படி ஆட்டிட்டு இருக்கமா தெரியுது இல்லை. எப்படி தெரியுது, இந்த இடத்துக்கு போனா நல்லா ஈஸியா கடிச்சிடலாம், சாஃப்டா இருக்கும். அறிவு இருக்கு. இந்த அறிவை பார்க்கறக்கே சயின்டிஸ்டுக்கு மெயினா ப்ராப்ளமே இந்த அறிவுன்னு ஒரு பார்ட்டியை அவங்க பிரிச்சு பார்க்க தெரியுது இல்லை. அதனாலதான் கன்ஃபியூஷனே. அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, ஒன்னொன்னுக்குள்ள இருக்கு. யானை இருக்கு, அறிவு இருக்கு. இது யானையோட அறிவுல நீங்க மார்வலஸ். 100 மைலுக்கு அந்த பக்கம் தண்ணி இருந்தா கூட ஜஸ்ட் இப்படி இப்படி தூக்கி அப்படியே ரொட்டேட் பண்ணுமாமா. அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருந்துட்டு அங்க எங்க தண்ணி இருக்குதோ அப்படி நேரா தன்னுடைய ஓல்டஸ்ட் எலிஃபண்ட் மதர் கூட்டிட்டு போயிடுவா. வா இங்க வா, நான் காமிக்கிறவா தண்ணிய. ஒண்ணு வேண்டாம், தோட்டத்துக்குள்ள பாருங்க காஞ்சி கிடக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துல பாத்தீங்கன்னா மாடுகள் யூஸ்வலா படுக்கும் போது அந்த ரெஸ்டிங் பிளேஸ் பாருங்க, அனிமல்ஸ் எந்த இடம் குளிர்ச்சியா இருக்குதோ அங்கதான் ரெஸ்டிங் ஆகும். நீங்க அங்க தோண்டிங்கன்னா தண்ணி வருங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. கீழே இருக்கிற தண்ணி மட்டும் அதுங்களுக்கு தெரியும். அறிவு அந்த இடத்துக்கு படுத்தா குளிர்ச்சியா இருக்கும், இந்த இடத்துல படுத்தா ஹாட்டா இருக்கும். ஏன்னா கீழே சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கிற இடத்துல பூமி மேல எப்படி இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். நீங்க போய் ரெஸ்டிங் பிளேஸ் போய் பாருங்க, மரத்துக்கடி இது படுக்கிறத விட அந்த இடம் கிடைச்சா கூட போய் வெயிலா இருந்தாலும் அதுக்கு போய் படுக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா நிலத்து அடியில இருந்து இருக்குது வாட்டர் சோர்ஸ். அதுல என்னது அறிவு. அது என்ன அறிவு, எப்படிப்பட்ட அறிவு நமக்கு இருக்குதா இல்லையாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம உலகத்துல என்ன பார்க்கிறோம், நல்லா இதை முதல்ல செப்பரேட் பண்ணி புரிஞ்சாதான் நம்ம மாயை புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு ஜடத்தை பார்க்கிறோம், ஒண்ணு மூவிங்க பார்க்கிறோம், இன்னொன்னு இத்தனை நாள் தெரியலினாலும் இப்ப பார்க்கிறோம் அறிவுன்னு ஒண்ணு இருக்குது. அது இல்லாம கொசுவும் வேலை செய்ய முடியாது, மரமும் வேலை செய்ய முடியாது, மனுஷன் நானும் வேலை செய்ய முடியாது. அது காமன் அறிவா பார்க்கணும். அது கொசுவோட அறிவு அப்படி போய் லாக் ஆகிக்கூடாது. மொத்தத்தில் ஒரு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அது கொசுக்குள்ள இருக்குது, யானைக்குள்ள இருக்குது, மனிதர்களும் இருக்குது. அது ஒரே அறிவு. கொசு இருக்கிற அறிவு வேற. சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறது இப்படித்தான். கொசு இருக்கிற அறிவு வேறையாமா, யானையில் இருக்கிற அறிவு வேற, மனிதர் இருக்கிற அறிவு வேற. டோட்டல் கொலாப்ஸ். நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் படைப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது.
மொத்தமா அறிவுன்னு ஒண்ணு இருக்குது. அது கொசுக்குள்ள வெளிப்படுது, யானைக்குள்ள வெளிப்படுது, மனிதனுக்குள்ள வெளிப்படுது. அதனால அந்த இனர்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்குது, வேலை செஞ்சுட்டு இருக்குது. கொசு பாடி என்னது, இனர்ட். பத்த பூஜங்களை ஆனது. என்னோட பாடி என்னது, இனர்ட். எப்படி வேலை செய்யறேன் நானு, அந்த அறிவு வெளிப்படுறதுனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஆக்ஷனுக்கு வந்துடுறேன். இதுல இந்த செல்போன்ல என்னது, அந்த அறிவு வெளிப்படுத்த முடியல. அதனால இதெல்லாம் என்னவா இருக்குது, இனர்ட். வச்சா இங்க வச்சா இங்க இருக்கும், இங்க வச்சா அங்க இருக்கும், நடந்தெல்லாம் போறதில்லை. ஏன், இது இனர்ட். இப்ப நான் என்னதுதான், இந்த பாடி பஞ்சபூதங்களால் ஆனதுதான், இனர்ட் தான். ஆனா நான் என்ன பண்றேன், நடக்கிறேன். சோ உலகத்துல ஒண்ணு இனர்ட், ரெண்டாவது நானு, என் பாடி பாருங்க, அதுல மூவிங் இருக்கிற நானு. இந்த மூவிங் இருக்கிறதுக்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத ஒரு அறிவு. சோ 3 இருக்குது உலகத்தில், இனர்ட், மூவிங், நாலேஜ். இந்த 3 சேர்ந்ததுதான் இந்த உலகமே. நான் அதான் சொன்னேன், இன்னைக்கு தாட் ஆஃப் த டே எடுத்துக்கங்க. இதை தவிர இந்த உலகத்தை நான் ஏதாவது நான் பாக்குறேங்க, சொல்லுங்க, மெசேஜ் பண்ணுங்க, நான் டிசைட் பண்ணி லெட் அஸ் டிஸ்கஸ் திஸ் டே. சோ இந்த உலகத்தை நான் இந்த 3ஐயும் பார்க்கறதுனால கண்டிப்பா மாயையில் இந்த 3 கொண்டவள் அறிவு. அதாவது ஃபர்ஸ்ட் இனர்ட்ங்கிறது தமோ குணம், ரஜோ குணம், மூவிங்கிறது ரஜோ குணம், அறிவுங்கிறது சத்துவ குணம். இந்த 3ஐயும் கொண்டவள் மாயா. சத்துவ, ரஜோ, தமோ குண ஆத்மிகா மாயாவா இருக்கணும். பிகாஸ் காரண காரிய பிரக்கிரியா மூலியமாக we come to this decision. There is no swallowing. Knowledge cannot be swallowed. Knowledge cannot happen in belief. Belief swallow பண்றதுனாலே நம்ம அறிவு வளர்ச்சி அடையாது. ரீசனிங், அனலிட்டிக்கல் ரீசனிங் பக்காவா புரிஞ்சு இப்ப எனக்கு என் புத்திக்குள்ள என்ன எட்டி இருக்கணும், எஸ் மாயாங்கிற ஃபேக்டருக்குள்ள கண்டிப்பா இந்த 3 இருக்கணும். ஏன், அது காரணம். இந்த உலகம் நான் பார்க்கறது காரியம், அவளுடைய பரிணாமம் தானே இது. அப்ப இதுல 3ஐயும் நான் பாக்குறேன்னா அப்ப மாயைக்குள்ள என்ன இருக்கணும், சத்துவ, ரஜோ, தமோ குணம் இருக்கணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.